வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது தாய் தகப்பனை பற்றி ஒரு அருமையான குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது, ரப்பரை பார்த்து பென்சில் சொல்கிறது, ஒவ்வொரு முறையும் நான் செய்யும் தவறுக்கும் என்னை நீ சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய். ஆனால் என்னை சுத்தம் செய்யும் பொழுது நீ கரைந்து கொண்டே போகிறாயே என்று பென்சில் வருத்தப்பட்டது. அது எனக்கு வருத்தமில்லை என்றது ரப்பர். எனக்கு அதில் எந்த வருத்தமும் கிடையாது என்று பதிலளித்தது. ரப்பர் அதற்கு, என் கடமையை நான் செய்கிறேன் தானே, என்னை இறைவன் படைத்ததே அதற்குத்தானே என்றது. என்னை கண்டு நீ வருந்த வேண்டாம், அதில் எனக்கு முழு மகிழ்ச்சிதான் என்று கூறியது ரப்பர். என்னால் உன் தவறுகளை அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றாலே அதுவே என்னுடைய வெற்றி. நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றது ரப்பர். அந்த ரப்பர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய பெற்றோர்கள்தான். அவர்கள் ஆயுள் முடியும் வரை நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். நம் மீது பொறாமை இல்லாத இரு உள்ளங்கள் யார் என்றால் பெற்றோர்கள்தான். அதனால் பெற்றோர்களை எப்பொழுதும் மதிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் தவறுகளை அழித்து ரப்பர் மாதிரி தேய்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருக்கக்கூடியவர்களும் அவர்கள்தான். நம் மீது எப்பொழுதும் அன்பு அதிகம் காட்டக்கூடியவர்களும், நம் மீது உண்மையான பாசம் கொண்டவர்களும், நம்மேல் பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் உள்ளது என்றால் அது நம்முடைய பெற்றோர்கள் மட்டும்தான். இன்று நாம் இந்த பதிவில் அருமையான குட்டி கதையை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.